குழந்தைங்களுக்குலாம் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்காகவே டிஃப்ரெண்ட்டாக ஹெல்தி அண்ட் கலர்ஃபுல்லான ஸ்நாக்காக 30 டேஸ்க்கு 30 ரெசிபி ஹாலிடே சம்மர் சீரீஸாக பார்க்கலாமா? ஹாலிடே சீரீஸ் டே 1 கொல்கட்டை தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரட் பூர்ணம் வச்ச ஜவ்வரிசி கொல்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் மாவு ஜவ்வரிசி கூடவே 1 கப் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. இப்போ உள்ளே வைக்கிற கேரட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் வெல்லம் கூடவே 1 கப் தண்ணி அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி விடுங்க. கரைஞ்ச உடனே 1 கப் சிரப் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பேலன்ஸ் உள்ள சுகர் சிரப் கூடவே 1 கப் துருவின கேரட் சேர்த்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது அது எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் பால்ஸை வச்சு அப்படியே ஜவ்வரிசியால் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜவ்வரிசி கொல்கட்டை ரெடி ஆகிரும். இது அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச 1 கப் சுகர் சிரப்பை மேலே அப்படியே லைட்டாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்பப்பப்பா செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பை.